பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சமஸ் வந்து ஒரு விரிவான ஒரு முகநூல் பதிவு எழுதியிருக்கிறார். அது பொதுவில் கண்டன பதிவு என அறியப்படுகிறது. அந்த கண்டனங்கிற வார்த்தையே இல்லை. இருந்தாலும் விஜய் சிந்திக்கணும்னு போட்டுக்கிறாரு. அதுவே கண்டனம் தான். சரி, நீங்க நேர்பட பேசல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசுவோம்னு சொல்லி முதல் நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் பேசியிருக்காங்க. 12 மணிக்கு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவர்கிட்ட திரும்ப கூப்பிட்டு பேசியிருக்காங்க. திரும்ப கூப்பிட்டு நடராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. திரும்ப மறுநாள் காலையில் 11 மணிக்கு வரணும். இப்படியே அலக்கழிச்சுட்டே இருக்காங்க. சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி தெரிஞ்சே கூட அவர் கை உடைஞ்சிருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த கையை உடைச்சிருக்காங்க. 3 இடத்துல பிராக்சர் ஒரே கையில. அந்த போலீஸோட இன்னொரு செக்ஷன் தான் விஜயனை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமா பழனி கோயில்ல நடந்த முறைகேடு தொடர்பாக போஸ்ட் போடுற ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. அந்த பக்கம் விஜயன் கைது செய்யப்படுகிறார். இந்த 2 எல்லையை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேரையும் இப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணுதுன்னா, அப்ப இந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள இருக்கிற யாருக்கு இது நடக்கலாம்? அதுல நீங்க வரலாம், நான் வரலாம், யார் வேணாலும் வரலாம். 15 பேர் யாருப்பா இவங்க ஓடி போயிருவாங்களே, அவளை பிடிக்கணும் நீ சொல்லுங்கிற மாதிரி தான் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இருந்தால், அந்த செய்தி சமஸ் இதுல பதிவு செஞ்சிருந்தா, விஜய் ஆட்சிக்காக இவ்வளவு பயப்படுறாராங்க சித்திரை வந்திருந்ததுனால அந்த பகுதி திட்டமிட்டு சமசனுடைய பகுதியில தவிர்க்கப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் சங்கம் கண்டிச்சது, எல்லாரும் கண்டிச்சாங்க. கண்டிச்சதுக்கு பிறகு விஜயனை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இதுல எங்கேயும் என்ன இல்லை தெரியுமா? இதுல புதிய தலைமுறை நிர்வாகம் இதை கண்டிக்கவில்லை. ஏன் கண்டிக்கலங்கிற கேள்வி அதுல எழுதப்படலை. அந்த பக்கம் நீங்க ஒரு மாற்றத்தினால அடிச்சு கொள்றீங்க. அவர் வந்து இத்தனோண்டு தான் குட்கா வச்சிருந்தாராம், அதுக்கு அடிச்சு கொள்றீங்க. இந்த பக்கம் குட்கா ஃபேக்டரி, குட்கா பாஸ்கரே நீங்க வந்து கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தார்மீக நியாயத்தின் அடிப்படையில் எங்க பத்திரிகையாளர் கூட்டு போனீங்க? ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டாருன்னா என்னங்கிறது கோர்ட்டை போய் சொல்லிட வேண்டியதானே. இப்போ ப்ராஜெக்ட் மெகாலியா எங்க இருந்து வந்துச்சு? ப்ராஜெக்ட் ஊட்டின்னு வைக்க வேண்டியதானே. ஏன் ப்ராஜெக்ட் மெகாலியா வச்சிங்க? ப்ராஜெக்ட் ஊட்டின்னு வச்சிருந்தாலும் ப்ராஜெக்ட் மெகாலியா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. முதல்ல என்ன சொன்னாங்க? பெங்களூர்னு சொன்னாங்க. பெங்களூர்ல இருந்து அப்புறம் வெளிநாட்டு ஏதாவது சிங்கப்பூர்னு சொன்னாங்க. அங்க இருந்து ஏதோ எரேஸ் பண்ணிட்டாங்க, சிசிடிவி கேமரானாங்க. இப்போ ஒரு செஷன் ஆஃப் படத்தை ஓட்டிட்டு 2வது பாகத்துக்கு கதை எழுத முடியாம திணறிட்டு இருக்கு போலீஸ். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? காவல்துறை மரணங்கள் தொடர்பாக விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாரு இல்லையா? சாரி வேண்டாம், நீதி வேணும்னு சொன்னாரு. இது சாரி மாடல் அரசு அப்படிலாம் சொன்னாரு. இப்ப விஜயனுக்கு யார் சாரி கேப்பா? சரி, விஜயனுக்கு நீதி யாரு கேப்பா? சாரி வேண்டாம், விஜயனுக்கு நீதி என்ன? நாம மோடியை கண்டு அஞ்சினோம், மோடிக்கு எதிராக ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம், மோடிக்கு எதிராக பேசினோம். மோடிங்கிற அனுபவத்துல இருந்து இங்க பார்த்தா இந்த மீடியாக்கள் முதல்ல இங்க ஒரு மோடியை உருவாக்க கூடாதுங்கிற பொறுப்போட பேசணும். விஜய்க்கு காட்டமாக எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஊடகங்கள் தவறிய காரணத்தினால் விஜயனுக்கு நடந்திருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். பத்திரிகையாளர் விஜயன் புதிய தலைமுறை பத்திரிகையில பணி செய்யக்கூடிய நெறியாளராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர். ரொம்ப தன்மையான நபர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. விவாதங்கள்ல கூட ரொம்ப நிதானமா கையாளக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து ஒரு குற்றத்துல தொடர்புடையவராக இருக்கிறாரு. ஆட்சி கவிழ்ப்பு சதியில் அவர் வந்து ஆட்சேபகரமான குறுந்தவர்களை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனையில ஒரு பத்திரிகையாளர் வந்து தொடர்புடையவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்புறீங்களா அதை? விஜய் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தன்மையான ஆளு. நானும் அவர் கூட வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப பண்பான நபர். நல்ல தமிழுணர்வு உண்டு, மக்கள் மீது பற்றுண்டு. ஆனா அவருக்கு வந்து ஷோல உட்கார்ந்தாருன்னா ஒரு சார்பு அப்படிலாம் இருக்காது. அவர் ஒரு பல நேரங்களில் 2 தரப்பு கட்சிக்காரங்களும் எல்லாம் திட்டுவாங்க அவரை. அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவங்ககிட்ட அந்த எதிரான கேள்வி, அப்புறம் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு லீடு எடுத்துட்டு போற அந்த வேலையை செய்வார். இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, நீங்க நேர்பட பேசல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசுவோம்னு சொல்லி முதல் நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் பேசியிருக்காங்க. 12 மணிக்கு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவர்கிட்ட திரும்ப கூப்பிட்டு பேசியிருக்காங்க. திரும்ப கூப்பிட்டு நடராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. திரும்ப மறுநாள் காலையில் 11 மணிக்கு வரணும். இப்படியே அலக்கழிச்சுட்டே இருக்கு. 11 மணிக்கு வந்துட்டு 7 மணி வரைக்கும் சும்மா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆக்சுவலி இதை தொடர்ச்சியா அப்படியே விசாரிக்கிறேங்கிற பேர்ல அவர் என்ன நினைச்சிருக்காங்க, கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்து டார்ச்சர் பண்ணா அவர் வந்து இப்போ ஒருவேளை நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்ல சபரிவர்மனையும் விஜயனையும் பொருத்தி தான் பார்க்கணும். சபரிவர்மனுக்கு விஜயனுக்கு இருப்பதை போன்ற ஒரு ஊடக வெளிச்சம் கிடையாது. விஜயன் சபரிவர்மன் போல ஒரு எளிமையான பின்னணியில் இல்லை.
சபரிவர்மனுக்கு உடம்பிலேயே 19 இடமா 19 இடத்துல 19 இடத்திற்கு மேல காயம். சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி தெரிஞ்சே கூட அவர் கை உடைஞ்சிருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த கையை உடைச்சிருக்காங்க. 3 இடத்துல பிராக்சர் ஒரே கையில. அந்த போலீஸோட இன்னொரு செக்ஷன் தான் விஜயனை கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். விஜயனை கூப்பிட்டு நீங்க ஒரு பிரஸ் நோட் வெளியிடுறீங்க, ஆட்சேபகரமான ஒரு செய்தி பரிமாறப்பட்டது. என்ன ஆட்சேபகரமான செய்தி? நீ ஆட்சேபகரமானன்னு சொன்னதுக்கு பிறகு அது ஓப்பன்ல விட்டாங்க, என்ன வேணாலும் பேசிருக்கலாம். திருநாவுக்கரசு மேல சார்ஜ் என்ன? அவர் நிறைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த அரசை சொல்றாங்க 15 எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்குவதற்கு மேகாலயா ப்ராஜெக்ட்னு அதுக்கு ஒரு கோடு வச்சிருக்காங்க. இப்போ வந்திருக்குது. அவர் மேல இருக்கிற கருத்தின்படி அவர் இந்த ஆட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவர் இன்னொரு இடத்துல வியாபாரம் பண்றாரோ ஏதோ ஒண்ணு. ஏன்னா அவர் விலைக்கு வாங்கி அவர் ஆட்சி அமைக்க போறது இல்லை, அவர் எம்எல்ஏக்களை வச்சு வியாபாரம் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ். இந்த சார்ஜ்ல நீங்க அந்த குறிப்பிட்ட இப்போ அந்த ஆட்சேபகரமான அப்படின்னு ஓப்பனா வெளியிட்டது இல்லையா? ஒருவேளை அந்த வியாபாரத்துல இவர் ஏதாவது துண்டு போட்டிருப்பாரா? இவர் அந்த துண்டு கீழே கையை விட்டு இப்படி அரைச்சி அந்த கூட்டு செயலில் இவர் ஈடுபட்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பொது வெளியில அவரை பற்றிய ஒரு சித்திரத்தை காவல்துறை இந்த அறிக்கையின் வழியா உருவாக்குது. இப்ப நாளைக்கு அவர் நேர்பட பேசல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது விஜய் கட்சியை கேள்விக்கிட்ட நீ அவன் தானே, நீ எங்க எம்எல்ஏக்களை விலைக்கு பேசினவன் தானே. இப்போ ஆடியன்ஸ் மத்தியில விஜயன் உருவாக்கி வைத்திருக்கிற விஜயன் பற்றி பெருசா எதுவும் நெகட்டிவான அபிப்பிராயங்கள் கீழே கிடையாது இல்ல. இப்போ இந்த அபிப்பிராயத்தை வச்சுதான் அணுவாங்க. அப்போ அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜயின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமாக அறியப்படுகிற பத்திரிகையாளர் ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது என்றால், அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குது என்றால் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்க இது இவருக்கு நடந்தது. இன்னைக்கு காலைல ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஏன்னா இவ்வளவு பிரபலமானவர், டிவிலலாம் தெரியுறாரு, நம்பர் 1 சேனல் இவருக்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 24/7 நியூஸ் சேனல்ல அது முக்கியமான சேனல், அந்த சேனல்ல இருக்க நெறியாளருக்கு இதுதான் கதினா. அப்போ கேள்வி கேட்கிறேன் எல்லாருக்கும். இப்போ கீழே ரெடியூஸ் பண்ணிக்கங்க, அந்த எல்லையை பிரிச்சு பாத்தீங்கன்னா சாதாரணமா பழனி கோயில்ல நடந்த முறைகேடு தொடர்பா போஸ்ட் போடுற ஒருத்தர் கைது செய்யப்படுறார், அந்த பக்கம் விஜயன் கைது செய்யப்படுகிறார். இந்த 2 எல்லையை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 பேரையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுதுன்னா, அப்ப இந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள இருக்கிற யாருக்கு இது நடக்கலாம்? அதுல நீங்க வரலாம், நான் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஒருத்தர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு, திமுக ஆட்சியில் இந்த மாதிரி பழனி கோயில் விவகாரம் அதை சொல்லி இப்படி நடந்திருந்ததுன்னா அது ஊழல், தாவே ஆட்சியில் அதுக்கு ஊழலுக்கு பதிலாக தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதுக்கு அவரை கைது பண்ணிருக்கிறாங்க. ஆமா, தப்பு தவறுமா நீங்க பேசக்கூடாது. ரிமாண்ட். நீங்க இனிமேல் ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடணும் அப்படின்னா விஜய் அண்ணா நடந்து வர்றது, அவர் கோர்ட்டு போட்டு நடந்து வர்றது, கோர்ட்டு போடாம நடந்து வர்றது, காலைல சாப்பிடுறது, அப்புறம் சாப்பிடாம அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள அவர் டிஃபன் பாக்ஸை கழுவி வச்சாரான்னு செக் பண்றது. இப்போ எம்ஜிஆர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு வச்சதுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு அலைஞ்சாய மக்கள்ங்கிற மாதிரி இப்போ நீங்க ஊடகங்கள் எந்த அரசியலை தேவை சங்கிகள் போய் வீட்டுல அண்டா குண்டால போய் பீஃப் இருக்கான்னு செக் பண்ணாங்கல்ல, மீடியாக்கள் இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட தொடங்கினார விஜய் அவர் அலுவல் பணிகள் காரணமாக முழுமையாக சாப்பிட்டாரா டிஃபன் பாக்ஸை, கருவேப்பிலை எதுவும் மீதி வச்சிட்டாரா? இந்த மாதிரியான விசாரணைக்கு போறதுதான் இனிமேல் ஊடகங்களுக்கு இருக்கிற நிலை மாதிரியான ஒரு நெருக்கடி. இது விஜயனை கூப்பிட்டு சமஸ் ஒரு விரிவான ஒரு முகநூல் பதிவு எழுதியிருக்கிறார். அது பொதுவில் கண்டன பதிவு என அறியப்படுகிறது. அந்த கண்டனங்கிற வார்த்தையே இல்லை. இருந்தாலும் விஜய் சிந்திக்கணும்னு போட்டுக்கிறாரு, அதுவே கண்டனம் தான். சரி, இல்ல காவல்துறை அவருக்கு கீழே இருக்குது, அதனால விஜய் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? நீங்க 3 நாள் அதாவது ஒரு தார்மீக கோபத்துல இருந்து வரல, இது தப்பு, இது தப்பு, இது தப்புங்கிற மாதிரி பயங்கரமா உருட்டிருக்காரு ஒழிய, நான் ஹார்ஷா விஜய்க்கு எதிராக நீங்க விஜயனுடைய தாவேகா வாரியர்ஸ் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற மாதிரி ஒரு பதிவு எழுத சொல்ல. விஜய்க்கு கண்டனங்கள். விஜய் நீங்க என்ன சொல்றாரு, தமிழக காவல்துறை தொடர்பில் அகில இந்திய அளவில் உருவாகி வரும் சித்திரம் உண்மையில் மிகுந்த கவலைக்குரியது. தென்னகத்திலேயே அதிகமான காவல் மரணங்கள் நடக்கும் மாநிலம், அதிகம் என்கவுண்டர் நடக்கும் மாநிலம், கருத்துரிமை ஒடுக்க குற்ற சட்டத்தை பிரயோகப்படுத்தும் மாநிலம், சித்திரவதை கலாச்சாரம் கொண்ட காவல்துறை கொண்ட மாநிலம். இப்படிப்பட்ட சித்திரம் தமிழ்நாடு அரசின் மீதான மதிப்பீட்டை சேர்த்தே தீர்மானிக்கும், குலைக்கும். அதாவது இதுக்குள்ள ஒரு நுட்பமா என்ன இருக்குதுன்னு கேட்டா, இது வரைக்கும் இருந்த ஆட்சியெல்லாம் இப்படி நடந்துக்கிட்டாங்க, விஜய் ஆட்சியில ஹேங் ஓவர் மாதிரி ஹேங் ஓவர் எப்படி நடந்துக்கிறாங்க விஜய்க்கு தெரியாது, விஜய் சிந்திக்கணும், இவ்வளவுதான். இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு நிமிஷம், இதுல அவர் சித்திரத்தை போலீஸ் ஆட்சேபகரமானு சொல்லுதா, விஜயன் என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்கறதோட, ஏற்கனவே அதிமுக காரணம் திமுக காரணம் ஆட்சி கவர்னு பேசிட்டு தானே இருந்தாங்க, இது ஏற்கனவே பொதுவில் இருக்கிறது தானே. அந்த முயற்சி எல்லாம் வெளியில இதன் வழியாகவே இவரே கூப்பிட்டு IUML அந்த தலைவரை கூப்பிட்டு வச்சு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி நடந்ததா இல்லையா, இந்த செய்தியை வெளியில பரப்புறதே இந்த மாதிரியான ஊடகங்கள் தான். முதல்ல அது பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையான்னு சொல்லி திருமா உட்பட
எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் வச்சு அதுல அந்த அந்த கூட்டு விவாதத்துல பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்பவும் இதை வச்சு விஜயனை வச்சு அவங்க அதுதான் கட்டி எழுப்ப விரும்புறாங்க. விஜயனை இத்தனை நாள் 3 நாள் சித்திரவதைப்படுத்தியது. விஜயன்ட்ட அந்த 15 எம்எல்ஏக்கள் யாருங்கிற கேள்வியும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்ததாக ஒரு தகவல். நம்மளும் தகவல் சொல்லலாம்ல, சோர்ஸ். அந்த சோர்ஸ் இனிமேல் பேசக்கூடாது, எந்த சோர்ஸ்டையும் பேசக்கூடாது, நீங்களே உங்க கற்பனையில் பேசுங்க. சரிங்க, இப்போ அவரை வந்து அந்த 15 பேர் யார் என்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் விஜய் தரப்பில் இருக்க காவல்துறை கேட்டது. 15 பேர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா 15 பேர் யாருப்பா அவங்க ஓடி போயிருவாங்களே, அவளை பிடிக்கணும் நீ சொல்லுங்கிற மாதிரி தான் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி இருந்தால், அந்த செய்தி சமஸ் இதுல பதிவு செஞ்சிருந்தா விஜய் ஆட்சிக்காக இவ்வளவு பயப்படுறாராங்க சித்திரம் வந்திருந்ததுனால அந்த பகுதி திட்டமிட்டு சமசனுடைய பகுதியில தவிர்க்கப்பட்டிருக்குது. இது சட்ட ரீதியான நடவடிக்கை தான். எப்பவும் முத நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் வச்சு விசாரிச்சது கூட சட்ட ரீதியான சாட்சி என்ற வகையில் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் போயிருக்கிறாரு. இப்போ ஒரு போன் எல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப சாட்சி அப்படின்னா போன் மூலமா தான். போன்ல உங்களுக்கு நேரடியா ஒண்ணு தெரிஞ்சது இல்ல, அந்த எஸ்எம்எஸ்ல என்ன இருந்தது, அது ஆட்சேபகரமான செய்தியா? ஆட்சேபகரமான செய்தி இல்லாத போது நீங்க அவதூறு பரப்புறீங்க. போலீஸ்னா அவதூறு பரப்பலாமா? நீங்க மொபைல் எடுத்து மொபைலை செக் பண்றதுக்கு எடுத்திருக்கீங்க. செக் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஆட்சேபகரமான தொடர்பு இருந்ததுங்கிற வகையில அவரை சதித்திட்டத்தின் ஒரு பங்காளியாக சித்தரிக்கிறது இருக்குல்ல, அது எல்லாமே கண்டனத்திற்குரியது. அதாவது ஒரு இடத்துல ஒரு இடம் சொல்றாரு, பத்திரிகையாளர் சங்கம் கண்டித்தது, சரியா? பத்திரிகையாளர் சங்கம் கண்டிச்சது, எல்லாரும் கண்டிச்சாங்க. கண்டிச்சதுக்கு பிறகு இவரை வந்து வெளியே விட்டுட்டாங்க. யார? விஜயனை வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இதுல எங்கேயும் என்ன இல்லை தெரியுமா? இதுல புதிய தலைமுறை நிர்வாகம் இதை கண்டிக்கவில்லை. ஏன் கண்டிக்கலைங்கிற கேள்வியும் அதுல எழுதப்படலை. நீங்க வந்து வேலை பார்க்குற நிறுவனம் கண்டிக்குதான்னு கேட்கலாம், வேலை பார்க்குற நிர்வாகத்தை அப்படி கேட்க முடியாதுன்னு சொன்னா நீங்க நடுநிலை எல்லாத்தையும் கேள்வி கேட்போம் நீங்க சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் புதிய தலைமுறை நிர்வாகம் வெளியில பத்திரிகையாளர்கள் கண்டித்தார்கள். நீங்க உங்க நிர்வாகம், நீங்க இருந்த நிர்வாகம் அதை கண்டிக்கல. விஜய் நேற்று நைட்டு அனுப்பி வைக்கப்பட்டார்ல, சமஸ்க்கு இந்த கட்டுரை எழுதி இன்னைக்கு தான் போட முடிஞ்சது. சரி, டைம் கிடைக்கலன்னு வச்சுப்போம். மத்த எல்லாரும் கண்டிச்சிட்டு இருந்தப்போ நீங்க ஏன் கண்டிக்கல? ஃபர்ஸ்ட் சமஸ் தனிநபரா கண்டிக்கலாம்ல. மத்ததுக்கெல்லாம் நீங்க வந்து ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இப்போ போன அரசுல வந்து தலையீடு செய்வாங்க, இந்த நியூஸை இப்படி போடாதீங்க, இப்படி போடுங்க, இந்த தலைப்பு வைக்காதீங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே வேலையை இவங்களும் செய்யறாங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நாங்க எந்த அதிகாரி சொன்னாருங்கிற வரைக்கும் நான் ஓப்பனா சொல்லிடுவேன் அப்படிலாம் வந்து இப்பவே சொல்ல வேண்டியதானே. சொல்லிடுவேன் அப்படிங்கிறது வந்து திரும்பியும் அந்த ஆட்சி மீது எந்த விதமான டெயிண்ட், எந்த விதமான கரையும் படிந்து விடக்கூடாது என்பதற்கான முயற்சி. அதே முயற்சி தான் இப்பவும் சமஸ் வந்து எழுதியிருக்கிறார். சரி, இப்ப இன்னொன்னு கேக்குறேன். காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார். இதுதான் வந்து அவங்களே கொடுத்த செய்தி. ஊடகங்களுக்கு அவர் காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் மாநிலம் முழுக்க கூப்பிட்டு நீங்க வந்து இஷ்டத்துக்கு செய்யுங்கிறத அப்படி சொல்லல, சுதந்திரமா செயல்படுங்க, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் சுதந்திரமாக அன்னைக்கு அதிரடி முதலமைச்சர் அதிரடி அப்படின்னு போனாங்க. இப்ப சுதந்திரமா செயல்படுங்கன்னா காவல்துறை என்ன செய்யும்ன்றதை அவன் காட்டியிருக்கிறான். இதான் நடந்திருக்குது. அங்க வந்து சித்திரவதை செய்து கொண்டுக்கிறாங்க அப்படின்னா நீ பத்திரிகையாளரை கூட்டு போய் அவங்க வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப இப்படிதான் நடக்கும். அது நீங்க இதுல வந்து ஒரு தார்மீகமா ஒரு கோபமா பேசியிருந்தா கண்டனத்துல என்ன வந்திருக்கும்னா, அந்த பக்கம் நீங்க ஒரு மாற்றுத்திறனை அடிச்சு கொள்றீங்க, அவர் வந்து இத்தனையோண்டு தான் குட்கா வச்சிருந்தாராம், அதுக்கு அடிச்சு கொள்றீங்க. இந்த பக்கம் குட்கா ஃபேக்டரி, குட்கா பாஸ்கரே நீங்க வந்து கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தார்மீக நியாயத்தின் அடிப்படையில் எங்க பத்திரிகையாளர் கூட்டு போனீங்க? உங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? நீங்க வந்து பக்கத்திலே ஒருத்தர் இப்ப அந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்து அந்த பொடி போட தெரியல, அவர் கொஞ்சோண்டு குட்கா வச்சிருக்கிறாரு, பொடி போட தெரிஞ்சா நீங்க அமைச்சராக்கிருப்பீங்க. அதானே நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் எல்லாரையும் கண்டிச்சுதான் சொன்னீங்களே. அந்த பவுடர் போட்ட தம்பியை கண்டிச்சிங்களா? ரீல்ஸ் போட்ட அக்காவை கண்டிச்சிங்களா? இப்படி எதையுமே இதுல கேட்கல. இல்ல, கண்டிச்ச வீடியோவை நம்ம பார்க்கல. அவங்க கொடுத்த செய்தி ஊடகங்கள் போட்ட கண்டிச்சதா இவங்களே சொல்றாங்க. கண்டிச்சதாக தகவல் கண்டிச்சதாக தகவல், இவங்களும் தகவல் போட்டாங்க. கண்டித்ததாக தகவல். பள்ளிகளுக்கு வந்து ஆய்வுக்கு போகக்கூடாது, ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு என்று தகவல். இந்த தகவலை வச்சுக்கிட்டே நீங்க ஆட்சி நடத்தும் பொழுது நீங்க விஜய் சிந்திக்கணும். விஜய் முதல்ல ரீல்ஸ் போடுறது தொடர்பாக, இந்த தகவல் சொல்றது தொடர்பாக விஜய் சிந்திக்கணும். அதெல்லாம் நீங்க கேட்கல. அப்படி எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுல கொஞ்சோண்டு ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. சின்ன தப்பு தான் விஜய் நீங்க கூட்டு போனது. நீங்க வந்து முதல்ல விசாரிச்சது கூட சட்டப்பூர்வமா சரிதான். ஆனா 12 மணிக்கு மேலதான் சட்டவிரோதமா ஆகுது. திரும்ப கூப்பிட்டு விசாரிச்சிருக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன், விஜயன் வந்து ஒரு தப்பி செல்கிற அளவுக்கு பெரிய கிரிமினல் இல்லை. அன்னைக்கு நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவர்கிட்ட அதிகபட்சம் அந்த போன்ல அவர் என்ன பேசினதாக நான் அறிந்த வரையில் நான் கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு விஜயன். இப்ப அதுக்கே விசாரணை? நீங்க மீடியால இருக்கும் பொழுது நீங்க எல்லார்ட்டையும் பேசுவீங்க. சமூகத்துல இருக்கிற மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லார்ட்டையும் பேச வேண்டிய ஸ்டோரியின் பொருட்டு பேச வேண்டிய கடமை இருக்கும். இப்ப நாளைக்கு இந்த ஸ்டோரியை நான் பிரேக், இப்போ வந்து வீரப்பன் காட்டுக்குள்ள இருந்தார்ல,
ஒருவேளை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா வீரப்பனை போய் யார் பார்த்திருப்பா? நக்கீரன் கோபால் பார்த்திருக்க முடியுமா? இல்ல. தோழர்களுடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அருந்ததிராக எழுதினாங்க மாவோயிஸ்டுகள் மத்தியில போய். நிறைய மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்ஸ் தடை செய்யப்பட்ட இயக்கமான மாவோயிஸ்டுகள்கிட்ட போய் பேட்டி எடுத்துட்டு வந்துருக்கு. அதுக்கு பிறகு நிறைய டார்ச்சர் பண்ணாங்க, வழியை சொல்லு, எப்படி போனேன் அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அப்படிலாம் பண்ணக்கூடாது. போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கூட பத்திரிகையாளர்கள் சில விதிவிலக்கு. ஆனா இங்க அப்படி இல்லையே. நீங்க அவரை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் டார்ச்சர் பண்ணது ஏன்பா டார்ச்சர் பண்ண பத்திரிகையாளர்கள் கூட அவர் கேட்கல விஜய். இது தொடர்பான கண்டனங்களும் இல்லை. ஒரு ஃப்ரீ ஹேண்ட் திரும்ப திரும்ப அவங்க வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. காவல்துறை கொஞ்சம் சீர்திருத்துங்க. செல்லம்மா சீர்திருத்துற இடத்துல தானே இருக்கீங்க, கொஞ்சம் சீர்திருத்த வேண்டாமா? எனக்கு சீர்திருத்தங்கிறதுங்க பெரிய வார்த்தை. அது மொத்தமாவே செய்ய வேண்டிய வேலை. குறைந்தபட்சம் ஒரு கடிவாளத்தை கையில வச்சிருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவன் கடிவாளத்தை கையில வச்சிருப்பான். அப்பதான் எங்க நிறுத்தணும் எங்க தூண்டணும் அப்படின்னு தெரியும். அதை விட்டுட்டு சுதந்திரமா ஓடுங்கன்னு விட்டாச்சு. விட்டதுக்கு பிறகு ஓடுது. இப்ப இதுல என்ன சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு. சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டா, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மீடியாக்கள் எல்லாமே விஜய் வந்து ஏற்கனவே அவங்களே பிரபலப்படுத்திட்டாங்க. நாங்க வந்து எம்ஜிஆர் பாணியை ஜெயலலிதா பாணியில ஆட்சி பண்றோம்னு. இப்போ ஜெயலலிதா பாணியில எம்ஜிஆர் பாணியில ஆட்சி செய்யறோம்னு சொன்னதை பற்றி இவங்க விவாதம் நடத்தியிருந்தா அவரு நீங்க ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புறாரு. எம்ஜிஆர் பாணிலாம் என்ன, ஜெயலலிதா பாணினா என்னன்ட்டு. ஜெயலலிதா அம்மையார் ஊடகங்களை எப்படி நடத்தினார்? முரசொலி மட்டும் இல்ல, நக்கீரன் கோபால், இந்து மேல ஏகப்பட்ட வழக்கு. அதுவும் சட்டமன்றத்தின் மேல உரிமை மீறல்னு சொல்லி வழக்கு. இந்த அம்மா கொடநாடு போச்சுன்னு எழுதினாலும் வழக்கு. இப்படி ஏகப்பட்ட வழக்கு. அவங்க வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த அரெஸ்ட் ஆர்டர் வரைக்கும் வாங்கிட்டாங்க. 15 நாளுக்கு அரெஸ்ட். இதுதான் ஜெயலலிதா ஆட்சி. ஆனா ஒரு பக்கம் நீங்க ஜெயலலிதா குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் எம்ஜிஆர் குறித்து இதுவரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எம்ஜிஆர் எப்படி ஆட்சி செய்தார் என்பதை குறித்து இவங்க பேசவே இல்லை. என்ன கேட்டா, எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு அன்றைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான தந்தி, அன்னைக்கு இதுக்கு தந்தி அப்படிதான் வேலை பார்த்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கும் வேலை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற தந்தி நேரம் ஆளுங்கட்சியாவே மாறிடுச்சு. இந்த சூழல்ல தான் நம்ம வாழ்றோம் அப்படிங்கறத குறித்து தான் நீங்க ஒரு பத்திரிகை அல்லது ஊடகத்தினுடைய ஆசிரியராக அப்படிதான் வந்திருக்கணும். நீங்க அவருக்கு வந்து சுதந்திரமா செயல்பட விட்டுட்டீங்க. சுதந்திரமா செயல்பட விடுறதே முதல்ல தப்பு. இப்போ வந்து ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. போலீஸ் ஆகட்டும், இந்த அரசு நிறுவனங்கள் ஆகட்டும், இது மக்களை சரிக்கு சமமாக நடத்த வேண்டியவர்களாக கருதாது. அவர்களை மந்தைகளாக கருதும், பொட்டன்ஷியல் கிரிமினல்களாக கருதும். அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி வேணும் அப்படிங்கறத நீங்க என்ன சொன்னீங்க? காவல்துறை மரணங்கள் தொடர்பாக விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார் இல்லையா? சாரி வேண்டாம், நீதி வேணும்னு சொன்னாரு. இது சாரி மாடல் அரசு அப்படிலாம் சொன்னாரு. இப்ப விஜயனுக்கு யார் சாரி கேப்பா? சரி, விஜயனுக்கு நீதி யாருக்கப்பா? சாரி வேண்டாம். விஜயனுக்கு நீதி என்ன? விஜயனை நீங்க பொது வழியில அவமானப்படுத்திட்டீங்க. அவருடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணி விட்டீங்க. பொதுவில் அவர் தொழில் முறையில அவர் வந்து ஒரு ஊடகவியலாளர், நெறியாளர், நிகழ்ச்சி நெறியாளர். என்னன்னு கேள்வி கேட்பாரு அவரு. இவன் நல்ல இடத்துக்கு போற இடத்துல வந்து, சார் நீங்க ஏதோ இந்த இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பட்வைசர்லாம் வந்துச்சு தெரியுமா? முன்னாடி பட்வைசர், ஆதன், மாதேஷ் இதெல்லாம் வந்த பொழுது அப்போ வந்து மாதேஷ் வந்து அழுதாரு. அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறது ஊருக்கு தெரியும். அவர் அழுது இப்ப திரும்ப ஒரு மீடியா பர்சன் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோமே. ஒண்ணுமே செய்யாம ஒரு சோர்ஸ் கிட்ட கனெக்ஷன்ல இருந்ததுனால நீங்க பேரை கெடுத்து விட்டீங்க. இப்ப தன்னுடைய ஒவ்வொரு பார்வையாளரிடமும் நான் எந்த சதியிலும் ஈடுபடவில்லை என்பதை விஜயன் எப்படி நிரூபிப்பார்? விஜயனுக்கு யார் சர்டிபிகேட்? இதை மாத்தணும் நீங்க அப்படின்னு எந்த விதமான கண்டனையும் அந்த குடும்பத்தில இருந்து வரல, குடும்பத்தின் ஆசிரியர்கிட்ட வரல. கேட்டா நீங்க அன்னைக்கு 12 மணிக்கு போகும்போது எங்களுடைய வழக்கறிஞர் போனார், கூட சில நண்பர்கள் போனாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த பேர் களங்கம் ஆயிடுச்சுல்ல. இப்ப வந்து விஜய்க்கு காட்டமாக எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்க ஊடகங்கள் தவறிய காரணத்தினால் விஜயனுக்கு நடந்திருக்குது. நீங்க வந்து டெல்லியில வந்து விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்காம போனார்ல, அது மீடியான்னு சொல்றாங்க. கலாட்டாவோ பியாண்ட் விட்ஸோ என்னதான பண்ணியிருந்தேன்? கெத்தாக கிளம்பி சென்ற விஜய் எங்க பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியா கொடுக்காம கெத்தாக கிளம்பி சென்ற விஜய், கெத்தாக வந்து இறங்கிய விஜய் பத்திரிகையாளரே சந்திக்கல. இங்க அதுக்கு வெளியில இருக்கிற மீடியாக்கள் மரபுப்படி விஜய் வந்து அங்க டெல்லிக்கு போகும்போது மரபுப்படி முன்னாடி வந்த எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாம் பத்திரிகைகள் சந்திச்சு போயிருக்காங்க. பேசிட்டு போயிருக்காங்களே, மேன் நீங்க தமிழா அப்படிலாம் அது கேட்டு பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, ஸ்டாலின் பேசியிருக்காரு. இப்படி இதை மீறுகிறார் என்பதை சுட்டிக்காட்ட இங்க ஊடகங்கள் இல்லை. அவங்க ரீல்ஸாவே மாத்திட்டாங்க. மாத்தினதுக்கு பிறகு இது வந்து கேள்விக்கிடமற்று இப்ப விஜயே ரீல்ஸ் கண்டென்ட்டா மாத்திட்டாங்க. ஆமா, அவர் வந்து கண்டென்ட் ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் நமக்கு கொடுக்குற ஆளு. மெயின் ஸ்ட்ரீம்ல லைவ்ல ஷோ போகும்பொழுது லைவ்ல வீடியோக்கு நடுவில் மியூசிக் போட்டுறாங்க, சினிமா பாட்டை போட்டு விடுறாங்க, அதுக்கு ஏத்தாப்புல பிஜிஎம் போட்டு விடுறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க சத்தம் இல்லாம இந்த பக்கம் ஒரு அடக்குமுறை நடக்குது. இப்போ விஜய் பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு வகையான அச்சுறுத்தல்
2 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் சொன்னார்ல, இது தனித்தனி அங்கங்கள். ரமேஷ் என்ன சொன்னாரு, தன்னை குறித்து கேள்வி கேட்டாங்களா, அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜெயில தூக்கி போடுவேன். அப்புறம் ஒருத்தர் மேல அவர் தூக்கி ஜெயில போட்டு நீதிமன்றத்துல போய் வெளியே வந்திருக்கிறாரு. இதுவும் இந்த விஜயன் மீதான நடவடிக்கையும் அந்த மாற்றுத்திறனாளி கொலையும் தனித்தனியாக கிடையாது. ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் எப்படி கேரக்டரா மாறுது, என்ன கேரக்டருக்கு மாறுதுங்கிறத பத்தின சவுங்க. இன்னைக்கு காலைல வந்திருந்த ஒரு நண்பர் சொன்னாரு, அண்ணே 5 வருஷம் இருக்குண்ணே அப்படின்ட்டு. அப்ப 5 வருஷம்னா சில சிக்னல்ஸ் காமிக்குது. இந்த சிக்னல்ஸை முன்னறிந்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் அதை 91 to 96 காலகட்டம் போல ஒரு தோற்றம் தருது காவல்துறை நடவடிக்கை. அதுல சில ரிசம்பிளன்ஸ் இருக்குது. கும்பகோணம் மகாமகத்துல நடிகையாக இருந்த ஜெயலலிதா அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஜெயலலிதா போய் கும்பகோணம் மகாமகத்துல குடிக்க போறார். அவங்க அம்மா குடிக்க போறத ஒரு கூட்டமா போய் வேடிக்கை பார்க்கறேன்னு பேர்ல மதில் சுவர் இடிஞ்சு விழுந்து 40 சொச்சம் மக்கள் அவங்க அங்கே இறந்து போனாங்க. இங்க அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை மகாமகம் மாதிரி ஒன்று பண்ணி விட்டுட்டு தான் அவர் வர்றாரு. ஜெயலலிதா பியூரோக்ராட்ஸை ஒரு பக்கம் நம்பி அதிகார வர்க்கம் போலீஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, ஸ்ட்ராங்கா இருக்குதும்மா இரும்பு மங்கை. இரும்பு மங்கை இதனுடைய சாட்சி அவங்க பக்கத்துல இருக்காரு செங்கோட்டையன் வாச்சாத்தி விவகாரத்துல போலீஸ்ட என்ன சொல்லிச்சுந்தம்மா, போலீஸுக்கு போலீஸை பாராட்டுச்சு. இன்னும் சொன்னா போலீஸ் சைடு எடுத்து பேசுச்சு. அந்த பக்கம் எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன பண்ணாரு, நக்சலைட்டுகள்னு சொல்லி இளைஞர்கள் போலி என்கவுண்டருங்கிற முறையில கொலை செய்து சுட்டு படுகொலை செய்ததற்கு பிறகு அந்த காவல்துறையினருக்கு இன்னொரு பக்கம் அவர் விருது கொடுத்தாரு, பதக்கங்கள் கொடுத்தாரு. இது ரெண்டுமே இப்படியான ஐடியா தான். அப்படிங்கிற பொழுது இதுல திமுக மட்டும் யோகியமா அப்படின்னா, திமுக அந்த தினகரன் எரிப்பு வழக்குல இருந்து திமுக மேலே உண்டு. ஆனா நீங்க போய் ஒரு பத்திரிகையாளரா ஸ்டாட்டிஸ்டிக்கலா எடுத்து வைக்க வேண்டியது, கலைஞர் பிடியில அது பீரியட்ல ஒரு போலீஸ் ஸ்டேட்டா பிஹேவ் பண்ணாது. போலீஸினுடைய எக்ஸஸ் அங்கங்க நடக்கும், திமுக ஆட்சியில நடந்திருக்கு. அது கண்டிக்கத்தக்கதில் மாற்றுக்கிறது இல்லை. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஆட்சியில் அது எவ்வளவு எக்ஸஸா போகும்னா, எம்ஜிஆர் நியூயார்க்ல உடம்பு சரியில்லாம போயிருந்தார்ல, அவர் அங்க இருந்து தன்னுடைய உளவுத்துறையை வைத்து தன்னுடைய மந்திரிமார்கள் இருந்து சில நேரங்கள்ல நீதிபதிகள் வரைக்கும் அடுத்த வாரிசுன்னு தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட ஜெயலலிதா வரைக்கும் எல்லாரையும் வேவு பார்க்குற வேலையை எம்ஜிஆர் செய்தார். அது கண்டனத்துக்குள்ளாச்சு. போலீஸ் ஸ்டேட்டு உளவுத்துறையை வச்சு இவ்வளவு வேற கண்காணிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு போனா நாம மோடியை கண்டு அஞ்சினோம், மோடிக்கு எதிராக ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம், மோடிக்கு எதிராக பேசினோம். மோடிங்கிற அனுபவத்துல இருந்து இங்க பார்த்தா இந்த மீடியாக்கள் முதல்ல இங்க ஒரு மோடியை உருவாக்க கூடாதுங்கிற பொறுப்போட பேசணும், பொறுப்போட நடந்துக்கணும். இல்ல இவ்வளவு சொகுசு கொடுத்தா அப்புறம் அவங்க மோடியா மாறாம வேற எப்படி மாறுவாங்க? அவர் மோடியா தான் மாறுவார். காக்கா பிரியாணி தின்னா குயில் மாதிரியா குரல் வரும். அந்த போதை மருந்த நொறுக்குன்னு ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இவங்க அதை குறித்து எதுவுமே கேள்வி கேட்கல. அடுத்தது குட்கா பாஸ்கர் உள்ள வருவாரு, எம்ஆர் பாஸ்கர் உள்ள வருவாரு. அப்போது அப்பட்டமா விஜயனுக்கு நேர்ந்திருப்பது, விஜயன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. விஜயன் இத்தோட முடிஞ்சிருக்கிறார். எமர்ஜென்சி பீரியட்ல நிறைய பத்திரிகையாளர்களை உள்ள வச்சு இந்திரா காந்தி அம்மையார் கும்பிச்சு நான் என் பாஷையில சொல்றேன், ரொம்ப கொடூரமான அடக்குமுறைகள் பத்திரிகையாளர்கள் நடந்தது. அந்த காலகட்டத்திலையும் கூட தலைமுறை காலத்துல இலக்கியம் நெட்ல தேடி பார்த்தாலே கிடைக்கும். அந்த டைம்ல வெளியிலிருந்து எழுதுனாங்க. அன்றைக்கு பத்திரிகை துறை எவ்வாறெல்லாம் அடக்குமுறை எல்லாம் எதிர்கொண்டது. அப்போ இது போலீஸ் ஸ்டேட்டா மாறிடக்கூடாதுன்னு சொன்னா இது ஒரு சிக்னலை முன்னுணர்ந்து பேசணும். பேச தயாரா இல்லைன்னு சொன்னா இதுல இன்னொன்னு நடக்குது, சுய தணிக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அரசு அடக்குமுறை வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்களே, உண்மையை அமுக்கி பேசு அல்லது குறைச்சி பேசு, வேற மாதிரி பேசு, தலைகீழா பேசு. இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க கெத்தாக கிளம்பிய விஜய்ங்கிறது ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கும். பயந்து ஓடிட்டாருன்னு சொன்னா நமக்கு எதிராக நடவடிக்கைகள் வரலாம், விளம்பரங்கள் வராமல் போகலாம். விளம்பரங்கள் ரத்து பண்றதுங்கிறது நடந்திருக்குது. அப்போ சுய தணிக்கைன்னு ஒன்று ஊடகங்கள் வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு காட்டாட்சிக்கு கதவு திறந்து விட்ட மாதிரி ஆயிராதா? ஈஸியா காட்டாட்சி கதவை திறந்து விட்டதுக்கான சிம்பிளா ஜனநாயகன் வருது. ஜனநாயகன் போட போஸ்டர் பார்த்துருப்பீங்கல்ல, போலீஸு கையில கத்தி. போலீஸ் கையில எது கத்தி? போலீஸ் தன்னுடைய அதிகாரத்தை எக்ஸஸா பயன்படுத்தக்கூடாது தானே, அது தப்பு தானே. நீங்க பொதுவாகவே சினிமால போலீஸ் எப்படி காமிக்காதீங்க, இந்த எக்ஸஸ் பண்றதா காமிக்காதீங்க, என்கவுண்டர் பண்றதா காமிக்காதீங்க, என்கவுண்டர் பண்ணாலும் அதை நியாயப்படுத்துற மாதிரி காமிக்காதீங்கிற உரையாடல் நிறைய வந்துருச்சு. திரும்ப ஒரு போலீஸ்காரரு போஸ்டர்ல வச்சு அது எப்ப யாரு, முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் சொல்லி போஸ்டர் வருது. போஸ்டர்ல பெரிய ஆயுதத்தோட போலீஸ் உடுப்புல விஜய் இருக்கிறார். இது எந்த பத்திரிகையும் கிடைக்கணும்ல. போலீஸ் அமைச்சர் போலீஸ் துறை அமைச்சர் அவர் நடிக்கிற படம், அதுல போலீஸ் கையில கத்தி வச்சிருக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒண்ணு வச்சிருக்கீங்க, கத்தியோ லத்தியோ ஆயுதம் வச்சிருக்கிற மாதிரி போடுறீங்கன்னா கீழே போலீஸ்க்கு என்ன சிக்னல் போகும்? போலீஸை பற்றி நீங்க ஒரு அமைச்சரா ஆனதற்கு பிறகு என்ன மாதிரியான பிம்பத்தை கிளப்புறீங்க? இந்த படம் அந்த வகையிலேயே இப்போ முதலமைச்சரா இல்லாத பொழுது அந்த சமயத்திலே கூட தணிக்கை அதெல்லாம் பஞ்சாயத்துங்க வேற. இப்போ வந்திருக்கிற சூழல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெசேஜ்.
போலீஸுக்கு. இன்னொன்னு இந்த நீங்க படம் அந்த வருது, உறுப்புல தானே முதலமைச்சர் நான் என்ன நடிச்ச சொல்றேன், படம். இந்த விஜய, இந்த ஜனநாயகன் படத்துல இருக்க விஜய் சொல்றேன், அந்த விஜய நீங்க அந்த மாற்றுத்திறனாளி அடித்து கொலை செய்யப்பட்டார்ல அந்த இடத்துல விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும், அதை யோசிக்கணும்ல. இல்ல அதான் நடந்திருக்குது. அப்போ நீங்க வந்து விஜய் ஆஸ் அ போலீஸை பற்றி விஜய்க்கு இருக்கிற அபிப்பிராயம், ஒரு தகவலுக்காக யார் நடிகர்னு விட்டுருங்க, ஒரு நடிகர் வந்து போலீஸுக்கு எதிராக ஒன்று பேசிடுறாரு சரியா, அப்புறம் அந்த பிரச்சனை வரும்போது படத்துல இருந்தே அப்படி போலீஸ் பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தை நீக்கிடுறாரு. அப்போ விஜய் ஒரு போலீஸ் துறை மந்திரியாக நடவடிக்கை எடுப்பாரா? போலீஸ் பற்றி தன்னுடைய படத்துக்கு வர்றதுல வந்து மாற்றம் சென்சார் சுய தணிக்கை செய்து, விஜய் சுய தணிக்கை செய்து கொள்ள மாட்டார், நாம் சுய தணிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்பதே முதல்ல ஒரு ஆபத்தான ஒரு முன்மாதிரி. இப்போ ஒரு அரசு கீழே போலீஸ், நீதிமன்றம் எல்லாமே அரசு கீழே தான் இருக்குது. அதுக்கு வெளியே நின்று ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்றது அது ஒரு வெளி உள்ள நிறுவனம் தான். ஜனநாயகனின் 4வது தூண். ஆமா, ஜனநாயகத்தின் 4வது தூண் இல்ல, இது ஜனநாயகத்தில் ஜனநாயகன் ஒருத்தர் கிடையாது. இப்போ நீங்க மக்கள் பிரதிநிதியாக அந்த பக்கம் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போறாங்க அப்படின்னாலும் மக்களின் குரலாக பேசுவதற்கான இருக்கிற ஒரே வாய்ப்பு ஊடகங்கள் மட்டும்தான், எஞ்சி இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். பட் அதுல எவ்வளவு பேர் கரெக்டானவங்க இருக்கிறாங்க, ஜாலரா போடுறவங்க, இதை மீறி தான் உண்மைகள் வெளியே வருது. பட் அதையும் மூடி மறைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு காட்டாட்சி தானே. ஏற்கனவே புதிய தலைமுறை வந்து விஜய்க்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அந்த கரூர் விவகாரத்துல நாம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த கட்டுரையுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விஷயத்துல நாம் கரூர் விஷயத்துல நாம் எதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்? மக்கள் பொறுப்பெடுக்கணும். மக்கள் வந்து நடிகரை பார்த்து இவ்வளவு கூடக்கூடாது, இது வந்து எப்பவும் பேசியிருக்கணும், அந்த ஸ்டாம்பிங் நடக்கிறதுக்கு முன்னால் பேசிருக்கணும். அவ்வளவு பேசல, எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னு எல்லாரும் புதிய தலைமுறை சாத்த தொடங்கினோடனே நாம் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்படின்னு சமஸ் பேசினாரு. இப்பவும் கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட எல்லோரும் கண்டிக்க வேண்டும், இதை நம்ம கண்டிச்சு ஒரு மூமெண்டா மாற்றணும், இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, இது அடுத்தடுத்த பத்திரிகையாளர்கள் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மாறா விஜய் சிந்திக்க வேண்டும். இல்ல குறைஞ்சபட்சம் இது போல முன்னாடியில நடந்திருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையாளர் சங்கத்தை கூப்பிட்டு உடனே அங்க பேசுவாங்க, உடனே இது ஒரு போராட்டம் நடத்தணும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக நடந்துருச்சு. ஆமா, நீங்க முன்னாடி போன ஆட்சியில் என்ன பண்ணீங்க, இந்த விகடன் தொடர்பாக விமர்சனம் வந்தோன்னா விகடன் மேல வழக்கு போட்டவங்க என்ன பண்ணீங்க, ஒரு செட்டு பயங்கரமா ஒரு போராட்டம் அதெல்லாம் பண்ணணும், கண்டிக்கணும், பத்திரிகை சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படிலாம் சொன்னீங்கல்ல. இதுக்கு முன்னால புதிய தலைமுறை இதற்கு முன்னால எதிர்கொண்டிருக்கு, அதை நானே இருந்திருக்கிறாங்க. சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் நேர்பட பேசு நிகழ்ச்சியில தீபாவளி தேசிய பண்டிகையான ஒரு விவாதம் நடந்து, எஸ் ராமகிருஷ்ணன் வந்தார், சுப்பை வந்திருந்தாரு, VRS வந்திருந்தாரு, இவங்க எல்லாம் வந்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்ச்சி எப்படி பேச போச்சுன்னு சொல்லி மறுநாள் வந்து ஒரு சங்கி கூட்டம் வந்து வாசல்ல பயங்கரமான ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி புதிய தலைமுறைக்கு எதிராக இன்னைக்கு நேரத்தில் இல்லை, புதிய தலைமுறையில இருந்த அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்த கொஞ்சம் முற்போக்காக பேசுற நபர்கள், அது அங்க தொடங்கி திரும்ப அசீஃப்ட வந்து நியூஸ் 18 இப்படி ஒரு செட்டு முடிஞ்சிருக்குல்ல, இதனுடைய செகண்ட் ரவுண்ட் இப்போ தொடங்கிருக்கு. நீங்க பத்திரிகையாளர்களை மிரட்டியாவது நீ ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டாருன்னா என்னங்கிறது கோர்ட்ல போய் சொல்லிக்க வேண்டியதானே. இப்போ ப்ராஜெக்ட் மெகாலியா எங்க இருந்து வந்துச்சு, ப்ராஜெக்ட் ஊட்டின்னு வைக்க வேண்டியதானே, ஏன் ப்ராஜெக்ட் மெகாலியா வச்சிங்க? ப்ராஜெக்ட் ஊட்டின்னு வச்சிருந்தாலும் ப்ராஜெக்ட் மெகாலியா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. முதல்ல என்ன சொன்னாங்க, பெங்களூர்னு சொன்னாங்க, பெங்களூர்ல இருந்து அப்புறம் வெளிநாட்டு ஏதோ சிங்கப்பூர்னு சொன்னாங்க, அங்க இருந்து ஏதோ எரேஸ் பண்ணிட்டாங்க CCTV கேமரானாங்க. இப்போ ஒரு செஷன் ஆஃப் படத்தை ஓட்டிட்டு 2வது பாகத்துக்கு கதை எழுத முடியாம திணறிட்டு இருக்கு போலீஸ். எப்படியாவது கதை எழுதி முடிச்சிடணும். இந்த இடைத்தேர்தல் வர வரைக்கும் இந்த கதைகள் ஓடும் தான் எனக்கும் தோணுது. நாம அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். தொடர்ந்து உங்க மேலேயும் கூட கேஸ் வரலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினர் மீது சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.